இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான மற்றும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரோட ஸ்பேஸ்ஷிப் அனுபவத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக சுனிதா வில்லியம் மற்றும் புட்ச் வில்மோர் கிட்டத்தட்ட 9 மாதங்கள், அதாவது 287 டேஸ் கழிச்சு ஸ்பேஸ்ல இருந்து அவங்களுடைய இருப்பிடமான பூமிக்கு அட்லாண்டிக் ஓஷன் வழியா இப்போ தரையிறங்கியிருக்காங்க. இத்தனை நாள் இவங்களோட பயணம் எப்படி இருந்தது, அதாவது அவங்க ஒரு நாள நார்மலா எப்படி அங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம பூமியில இருக்கிறத விட ஸ்பேஸ்ல அனுபவம் வேற மாதிரியா இருக்கும். பொதுவா இந்த பிரஷ் பண்றது, தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தாங்க இருக்கும். அதுலயும் இந்த பிரஷ் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பிரஷ்ஷ கீழ வச்சு பேஸ்ட் அதுக்கு மேல பிதுக்கி அப்படிதான் நம்ம வந்து பிரஷ் பண்ணுவோம். ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் பிரஷ்ஷ வந்து மேல வச்சுட்டு, பேஸ்ட்ட வந்து கீழ வச்சு தான் அவங்க வந்து பிரஸ் பண்ணி, அதுல பேஸ்ட்ட எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி போடுறதுக்காக பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட தண்ணீரை இந்த மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமாக அதை பிதுக்கி எடுக்கும் பொழுது ஒரு பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பபிளை அந்த ப்ரஷ் மேலே படுற மாதிரி பண்ணி அதை ஈரப்படுத்தி அதை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாய் கொப்பளிச்சு வெளியே துப்புவோம் அப்படின்னா இவங்களால ஸ்பேஸில் வந்து அந்த மாதிரி துப்ப முடியாது. ஏன்னா கிராவிட்டி கம்மியாக இருக்கிற காரணத்தினால அந்த தண்ணீர் வந்து மிதந்து அது மற்றவங்க மேலே படும். அது மட்டும் இல்லாமல் அது அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்து அது அந்த இடத்த அசுத்தப்படுத்தும் அப்படின்றதுனால அவங்களே வந்து அதை ஸ்வாலோ பண்ணிக்கிருவாங்களாமா. இது போல தான் நார்மலா வாட்டர் குடிக்கணும்னாலும் சரி, ஒரு சூப், ஜூஸ் எது குடிக்கணும்னாலும் அவங்களுடைய நார்மல் ப்ராசஸ் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பைகள்ல அடைக்கப்பட்ட பொருள இந்த மாரி பிதுக்கி எடுத்து, அத ஒரு பபிள் மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்வாலோ பண்றது தான் வந்து அவங்களோட நார்மல் ப்ராசஸா வந்து லிக்விட்ஸ்க்கு இருந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்கிரீஷன், அதாவது நம்ம போற டாய்லெட்டா இருக்கட்டும், யூரினா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி அந்த கழிவுகள்லாம் வந்து எப்படி எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டாய்லெட்க்கு வந்து நம்பர் 2னும் யூரின்க்கு வந்து நம்பர் 1ன்னு சொல்றாங்க. ஸோ அத வந்து ஒரு பவுல் மாதிரியான செட்டப்ல நம்பர் 2 வந்து எக்ஸ்கிரீட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணீர் வச்சுலாம் கழுவ மாட்டாங்களாம். எப்படி நார்மலா ஒரு தண்ணீர் வந்து மிதக்குமோ, அதே போல அந்த தண்ணீரும் மிதக்குன்றதுனால அத வேக்யூம் மூலமா சக் பண்ணி வந்து அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கிருமா. அப்படிதான் வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல யூரின்க்கு இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஒரு பவுல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோ கலரா இருக்கிறதுனால யூரின்க்கும் டாய்லெட்க்கும் கன்ஃப்யூஸ் ஆகாதுன்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட எக்ஸ்கிரீஷன்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா நார்மலா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டுமே வந்து அங்கே இருக்குமாமா. யுஎஸ்ஏ ஃபுட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜூஸ், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச பிரெட், அதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து இருந்திருக்கு. ஆனால் அது ப்ராசஸ்டு ஃபுட்டாக வந்து இருந்திருக்கு. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அதே போல் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையுமே வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாமா. அடுத்ததா தூங்குறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டிஃபரெண்ட். இங்கே வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நார்மலாக கீழே படுத்தலாம் தூங்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட்டான ரூம்குள்ள போயிட்டு, அவங்க நிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து தூங்குவாங்களாமா. அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான பேக்கும் இருக்காமா. அப்புறம் நார்மலா ஒர்க் அவுட் கூட பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி வேறுபட்டிருந்தாலும், அது அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டு தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ஒரு நாள வந்து ஸ்பேஸ்ல வந்து சுனிதாவும், புட்ச் வில்மோரும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.